உலகத்துல எல்லா மதங்கள்லயும் அமானுஷ்யங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. ஈவன் இஸ்லாம் மார்க்கத்துல கூட. அதாவது இந்த உலகத்துல பகுத்தறிவுடைய மனிதர்கள் மட்டும் வாழ்றாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? கிடையாது. இன்னொரு இனமும் இருக்குங்க. கிட்டத்தட்ட அது நம்மளை போலவே நம்ம வாழ்க்கை முறையிலேயே வாழுதுன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த உருவத்தை பத்தி முஸ்லிம்கள் 1400 வருடமா பின்பற்றி வர குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் இந்த உருவத்தோட பெயர் ஜின். இஸ்லாமிய மக்களால நம்பப்படுற குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்க அடிப்படையில அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்க முன்னாடியே ஒளியால மலக்குகளையும், அதாவது ஏஞ்சல்களையும், நெருப்பால சைத்தானையும், ஜின்களையும், மண்ணால மனிதர்களையும் படைக்கிறான். லேட்டரா மனிதர்களை ஃபாலோ பண்றதனூடாக என்ன நீங்க வணங்கலான்னு கட்டளையும் இடுறாரு. ஆனா இத சைத்தான் மறுக்கிறான். அதுக்கான ஒரு காரணத்தையும் அவன் முன்வைக்கிறான். அதாவது நெருப்பால படைக்கப்பட்டவன்னா மண்ணால படைக்கப்பட்டவர்களை வழிபடுறதா முடியாதுன்னு சொல்றான். இதனால நரகத்துக்கு தூக்கி எறியப்படுறான். ஓகே, இப்போ நாம கதைக்குள்ள வரலாம். இந்த சைத்தானோட ஒரு கேட்டகரி தான் ஜின்கள்னு சொல்லப்படுது. இந்த ஜின்கள்லயே 2 வகையானவர்கள் இருக்காங்க. ஒன்னு சைத்தானை பின்பற்றி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவங்க, இன்னொன்னு அல்லாஹ்வை வழிபட்டு சராசரி மனிதர்களை போல வாழ்ற ஜின்களா இருக்குது. ஜின்களும் நம்மளை போலவே இருக்குதுன்னா அதுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். ஜின்களும் நம்மளை போலவே பகுத்தறிவுடையதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்கள் பெண்கள்னு 2 வகையானவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதே நேரம் இந்த ஜின்கள் நம்மளை போலவே இனத்தை பெருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. குர்ஆன்ல சொல்லப்படுறதன்படி ஜின்கள் எல்லாமே முஸ்லிம்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வேற வேற கடவுள் நம்பிக்கைகளும் இருக்கு. ஒரு ஜின் முஸ்லிமா இருக்கலாம், இன்னொரு ஜின் கிறிஸ்டியனா இருக்கலாம், இந்துவையும் பின்பற்ற ஜின்களா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஜின்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்போ அவங்க செஞ்ச நன்மை தீமை படி நரகமா சொர்க்கமானு தீர்மானிக்கப்படும்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல ஜின்களை பத்தி சொல்ற நேரத்துல 3 வகையா இனம் காண முடியும். முதலாவது பறக்கிற ஜின்கள், இரண்டாவது உருவங்களாக திரிகிற ஜின்கள், அதாவது நாய்கள் பாம்புகள் போன்று உருவம் எடுக்கிற ஜின்கள், மூணாவது மனிதர்களை போலயே தோற்றமுடைய ஜின்களும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. நம்ம முன்னாடி சொன்னது போலவே ஜின்களை நம்ம இனம் காண முடியாது. அது எப்ப உருவங்களா தன்னை மாற்றிக்கொள்ளுதோ அந்த நேரத்துல பார்க்க முடியும். இதுதான் ஜின்கள்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நீங்க பார்க்குற எல்லா பாம்புகளும் ஜின்களா இருக்க அவசியம் கிடையாது. நீங்க பார்க்குற எல்லா நாய்களும் ஜின்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரம் ஜின்களோட உணவு வகைகளை நீங்க பார்த்தீங்கன்னா கழிவுகள், அதாவது சாணங்கள், மலங்களை தான் ஜின்கள் உணவா உட்கொள்ளுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஜின்களுக்கு பிடித்த இடமா கழிவறைகள் தான் இருக்கு. அதாவது சுத்தமற்ற மலங்கள் நிறைந்த சாணங்கள் நிறைந்த இடங்கள்ல அதிகம் வாழும்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஜின்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறறதுக்கு ஒரு வழியா தான் இடங்களை சுத்தமா வைத்துக் கொள்றது ஒரு வழிமுறையா குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கு. அதே நேரம் ஜின்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிற இன்னொரு வழிமுறை தான் ஆயத்துல் குர்சி. இதுவும் முஸ்லிம்களால நம்பப்படுற குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மதங்களையும் எல்லா புராணங்களையும் ஆதாரங்களுக்காக ஒரு கதை இருக்கும். அதன் அடிப்படையில் ஜின்கள் இருக்கின்ற ஆதாரத்துக்காக புனித குர்ஆன்லையும் ஒரு சம்பவம் இடம் பிடிச்சிருக்கு. மனிதர்களால ஜின்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சம்பவம். நபிகள் ஒருவரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல ஒரு வரம் கேட்கிறாரு. ஜின்களோடையும் விலங்குகளோடையும் பேசுற வரத்தையும், அதே நேரம் ஜின்களை கட்டுப்படுத்தி அதை வேலை வாங்குற வரத்தையும் கேட்கிறாரு. அதே சமயம் குர்ஆன் சம்பவங்கள்ல ஜின்களை பயன்படுத்தி போர்களை வென்றதாகவும் சம்பவங்கள் இடம் பிடிக்குது. அது மட்டும் இல்லாம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு வரமும் கேட்கிறாங்க. இந்த ஜின்களை கட்டுப்படுத்துற கடைசியால நான் மட்டும் தான் இருக்கணும்னு வரமா கேட்டிருக்காங்க. இதனால ஜின்களோட கடைசியா தொடர்புடையவரா இருந்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ஜின்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனா என்னதான் இருந்தாலும் எல்லா மார்க்கங்களையும் இது அங்கீகரிக்கப்படல. இஸ்லாம் மார்க்கத்துல ஜின்களை பத்தி இப்படி ஒரு கருத்து இருக்கு. அதே போல எல்லா புராணங்களையும் எல்லா மார்க்கங்களையும் ஒவ்வொரு கதைகள் வெவ்வேறு விதமா அமைஞ்சிருக்கு. இப்போ நான் கூறினது இஸ்லாம் மார்க்கத்தை மட்டும் தழுவின ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லலாம். மத்த மார்க்கங்கள் உள்ளவங்களுக்கு இது கற்பனைன்னு தோணலாம். ஓகே, எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய
உங்களுடைய கருத்துக்களை இது உண்மையா இல்லைன்னா பொய்யா கற்பனையான்னு கமெண்ட்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம Facebookல பார்க்குறவங்க நம்மளோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வர காத்திருக்கு. ஓகே, பாய்.